வணக்கம் மாணவர்களே. நீண்ட நாட்களுக்கு பின் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் டிஎன்ஏ மூலக்கூற்றுவியல் தொழில்நுட்பத்தை பார்க்க இருக்கின்றோம். மூலக்கூற்று உயிரியல் எனும் அலகில் டிஎன்ஏ தொழில்நுட்பம் பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இதன் ஆரம்ப பகுதிகள் சிலவற்றை ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். அதனை முதலில் நாம் மீட்டுவிட்டு இன்று நாம் தொடர்ச்சியாக டிஎன்ஏ ப்ரோப்ஸ் அல்லது டிஎன்ஏ ஆய்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதனை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாம் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய படிமுறையானது டிஎன்ஏயினை நாம் ஏனையவற்றிலிருந்து வேறு பிரிக்க வேண்டும். அந்த டிஎன்ஏ வேறு பிரித்தல் எவ்வாறு என்பதனை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். நேரம் இருக்கும் இடத்தில் மீண்டும் ஒரு முறை மீட்டிக்கொள்வோம். அந்த டிஎன்ஏ ஆனது வேறு பிரிக்கப்பட்ட பின், அதாவது எமக்கு வேண்டிய விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ துண்டம் இருக்கின்ற அந்த பகுதியை நாம் டிஎன்ஏயிலிருந்து வேறு பிரிக்க வேண்டும். அவ்வாறு வேறு பிரித்த பின்பு நாம் எமக்கு தேவையான அந்த துண்டத்தினை வெட்டி எடுக்க வேண்டும். அதற்கு நாம் மட்டுப்படுத்தும் நொதியங்களை பாவிப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பாவித்து நாம் மட்டுப்படுத்தல் நொதியங்கள் என்று சொல்லப்படுவது, அதாவது குறிக்கப்பட்ட தானத்தில் அந்த டிஎன்ஏ நமக்கு தேவையான துண்டத்தினை வெட்டி எடுப்பதற்காக குறிக்கப்பட்ட தானத்திலே நாம் துண்டம் ஒன்றை வெட்டி எடுப்போம். அதற்காக நாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என சொல்லப்படுகின்ற நொதியங்களை பாவிப்போம். அதன் பின்பு வெட்டியெடுக்கப்பட்ட அந்த துண்டங்கள் அந்த எமக்கு தேவையான அந்த விருப்பத்துக்குரிய துண்டங்கள் பருமனை ஒத்த துண்டங்களை நாம் பிரித்தறிய வேண்டும். அதற்காக நாம் அகரோஸ் ஜெல் மின்னயனம் எனும் தொழில்நுட்பத்தை பாவிப்போம். இந்த அகரோஸ் ஜெல் மின்னயனம் என்பது பருமன், ஏற்றம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு டிஎன்ஏ வேறுபிரிக்கப்படுகிறது. இங்கே கதோட்டு பகுதியிலே காணப்படுகின்ற கிணறுகளிலே டிஎன்ஏ மூலமானது நிரப்பப்பட்டு அங்கிருந்து அந்த மின்னோட்டம் செலுத்தப்படுகின்ற வேளையிலே அனோட்டை நோக்கி இந்த டிஎன்ஏ துண்டங்கள் நகருகின்றன. அனோட்டை நோக்கி நகருகின்ற இந்த டிஎன்ஏ துண்டங்கள் பின்பு எவ்வாறு டிஎன்ஏ ஆய்களை பயன்படுத்தி, அதாவது சதர்ன் பிளாட்டிங் என்று சொல்லுவோம், அந்த சதர்ன் பிளாட்டிங் என்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்கள் உதவியுடன் எவ்வாறு எமக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டத்தை மட்டும் பெற்றுக்கொள்வது என்பது பற்றி இன்று நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். டிஎன்ஏ ஆய்களும் கலப்பு புறப்பாக்கமும். ஏன் அந்த டிஎன்ஏ ப்ரோப்ஸை தான் டிஎன்ஏ ஆய் என்று சொல்றது? அப்போ இது இந்த டிஎன்ஏ ப்ரோப் என்றா என்ன, ஆய் என்றா என்ன? இது ஒரு ஒற்றை பட்டிகை, தனித்த பட்டிகையால் ஆனது. அப்போ இங்கே பாருங்க, கலப்பு புறப்பாக்கத்தின் அதாவது நிரப்புகின்ற நியூக்ளிக் அமில தொடரிகளின் இருக்கையை கண்டறியப்படுகின்ற, அப்ப இது ஒரு தனித்த பட்டிகை. அப்ப இதுக்கு நிரப்புகின்ற பட்டிகை தான் எமக்கு விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ அல்லது எமக்கு தேவைப்படுகின்ற டிஎன்ஏ துண்டு. அப்ப நிரப்புகின்ற நியூக்ளிக் அமில தொடரிகளின் இருக்கையை கண்டறிய பயன்படுத்தப்படுகின்ற தனித்த பட்டிகை கொண்ட, இங்க பாருங்க, தனித்த பட்டிகை கொண்ட சுட்டியிடப்பட்டன்றது லேபிள் பண்றது. அப்ப லேபிள் என்ன, ஒரு டேக் ஒன்று இருக்கணும். அப்ப இந்த ஆயி எவ்வாறு அந்த நிரப்புகின்ற அந்த துண்டத்துடன் இணைந்தது என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கு எமக்கு சுட்டியிடப்பட வேண்டும், அதாவது லேபிள் பண்ணப்பட வேண்டும். அப்பதான் குறிப்பிட்ட அந்த ஆயி அந்த நிரப்புகின்ற பட்டியோடு அல்லது பட்டையோடு, நாங்கள் அந்த ஒற்றை பட்டிகையை பட்டை என்று சொல்லுவோம், அந்த பட்டையோடு ஸ்ட்ராண்ட் என்று சொல்றது,
அப்போ அந்த பட்டியோடு இணைஞ்சது என்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த சுட்டியிடப்பட்ட தொழில்நுட்பத்தால் 2 விதமாக சுட்டியிடுவோம். ஒன்று ஃப்ளோரசன்ஸ், அப்போ அதை பயன்படுத்தி அந்த ஃப்ளோரசன்ஸ் டையை பயன்படுத்தி சுட்டியிடுவோம், அது உண்டு. அடுத்தது கதிர் தொழிற்பாடு மூலம், அதாவது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அல்லது கதிர் தொழிற்பாட்டு சமதானிகளை பயன்படுத்தி சுட்டியிடுவோம். அப்போ சுட்டியிடப்பட்ட டிஎன்ஏ துண்டம் ஒன்று தான் என்ன, டிஎன்ஏ ஆயி. அப்போ டிஎன்ஏ ஆயி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா தனித்த பட்டிகை, சுட்டியிடப்பட்ட டிஎன்ஏ, ரைட், நிரப்புகின்ற நியூக்ளிக் அமில தொடரி, நிரப்புகின்ற நியூக்ளிக் அமில தொடரி. அப்போ இந்த நிரப்புகின்ற நியூக்ளிக் அமில தொடரிகளின் இருக்கையை கண்டறிவதற்காக, ரைட், அந்த நியூக்ளிக் அமில தொடரி தான் என்ன, எங்களுக்கு விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ துண்டம் ஒன்றுண்ட நியூக்ளிக் அமில தொடரி. அப்போ அதனை கண்டறிவதற்காக நாம் பயன்படுத்தப்படுகின்ற சுட்டியிடப்பட்ட டிஎன்ஏ தனித்த பட்டிகை துண்டம். அப்போ இதை நாங்கள் சொல்லுறது கலப்பு பிறப்பாக்கம். ஏன், இங்கு சுட்டியிடப்பட்ட தனித்த பட்டி இங்கே இருக்கு, அங்கால எங்கட டிஎன்ஏ நாங்கள் வேறு விரித்த டிஎன்ஏ இருக்குது. அப்போ அதில் எங்களுக்கு தேவையான அந்த துண்டத்தோட இந்த நிரப்புகின்ற விதத்தில் இந்த சுட்டியிடப்பட்ட எங்கட ஆயி டிஎன்ஏ ஆயி இணைய வேணும். அந்த அவ்வாறு 2 வேறுபட்ட மூலங்களில் இருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ ஒன்றுடன் ஒன்று இணைவதை நாங்கள் கலப்பு பிறப்பாக்கம் என்று சொல்கிறோம். அடுத்தது டிஎன்ஏ பட்டிகை சுட்டியிடல். அப்போ லேபிளிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அப்போ இங்கே என்ன, நாங்கள் எழுத்தில் லேபிள் போடுற மாதிரி இருக்காது, சரியோ? அப்போ என்ன, டிஎன்ஏ பட்டிகையை கண்டறிவதற்காக, அப்போ இந்த நிரப்புகின்ற இந்த டிஎன்ஏ ஆயி அந்த குறிப்பிட்ட விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ தொடரியுடன் இணைந்துள்ளது என்பதனை நாம் உறுதிப்படுத்தி கொள்வதற்காக, அப்போ அதனை நாம் கண்டறிவது வேணும். அப்போ அதற்காக சமிஞ்ஞையை கொடுக்கும் விதமாக அல்லது சிக்னலை கொடுக்கும் விதமாக, டிஎன்ஏ சமிஞ்ஞையை கொடுக்கும் விதமாக அந்த டிஎன்ஏ பட்டிகையை திரிவு செய்தல், ரைட். அப்போ அந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் டிஎன்ஏ பட்டிகையை சிறிதளவு மாற்றத்துக்கு உட்படுறோம். அது எவ்வாறான மாற்றம் என்பதை பார்ப்போம். அந்த இவ்வாறு மாற்றத்துக்கு உட்படுத்துகிற அந்த தொழில்நுட்பம் தான் சுட்டியிடல் என்று சொல்றது. எவ்வாறு மாற்றத்துக்கு உட்படுத்துறேன்னு பார்ப்போம். அப்போ 2 வகை இருக்கு. ஒன்று பாருங்க, ஃப்ளோரசன்ட் லேபிள்ஸ், சரியா? அப்போ ஃப்ளோரசன்ட் டையை பாவிச்சு, ரைட், அப்போ ஃப்ளோரசன்ட் டையை பாவிச்சு நாங்கள் சுட்டிடலாம். இன்னொன்று என்ன, கதிர் தொழிற்பாட்டு சமதானிகளை பயன்படுத்து பாவிக்கின்ற அந்த நைதரசன் சமதானி கதிர் தொழிற்பாட்டுக்குரிய சமதானியாக நாம் பாவிக்கும் போது எங்களுக்கு சுட்டியிடக்கூடியதாக இருக்கிறது, ரைட். அப்போ உதாரணமாக ஆயின் கட்டமைப்புக்கு கதிர் தொழிற்பாடுடைய சமதானி ஒன்றை இணைத்தல், அல்லது உறிஞ்சியொலி என்றது ஃப்ளோரசன், சரியா? அப்போ உறிஞ்சியொலி வீசும் மூலக்கூறு ஒன்றை சேர்த்தல், ஃப்ளோரசன் டைக்குள்ளால சேர்க்கலாம், ரைட். அப்போ உறிஞ்சியொலி வீசும் மூலக்கூறு ஒன்றை இணைப்பதனூடாகவோ அல்லது ஆயின் கட்டமைப்புக்கு கதிர் தொழிற்பாடுடைய நைதரசன் சமதானி ஒன்றை பாவிப்பதன் மூலமாகவோ நாம் இந்த சுட்டியிடலை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து, இச்சுட்டியிடப்பட்ட தனித்த பட்டிகையிலான டிஎன்ஏ நிரப்புகின்றது தனித்த பட்டிகை, மற்றது டிஎன்ஏ மட்டுமில்லை, டிஎன்ஏ மாதிரி ஆர்என்ஏயுடன் இணையக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ டிஎன்ஏ துண்டமாக தான் கட்டாயம் இருக்கணும் இல்லை, ரைட். அப்போ ஆர்என்ஏயுடன் இணைகிறதையும் நாங்கள் சொல்றது இந்த கலப்பு பிறப்பாக்கம். அப்போ நிரப்புகின்ற விதத்தில் அமைகின்ற நியூக்ளியோடைடு தொடரியை கொண்ட
அந்த தனித்த பட்டிகை சுட்டியிடப்பட்டது. அந்த தனித்த பட்டிகை சுட்டியிடப்பட்டது. அந்த சுட்டியிடப்பட்ட தனித்த பட்டிகை அந்த குறிப்பிட்ட எமது விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ உடன் இணைதலை நாங்கள் கலப்பு பிறப்பாக்கம் என வரையறுக்கலாம். இதுதான் சொல்றது சதர்ன் பிளாட்டிங் என்று சொல்றது. அப்ப சதர்ன் பிளாட்டிங்ல நாங்க முதலாவது இது பாருங்க, டிஎன்ஏ வேறுபட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஸ்டட் என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், மட்டுப்படுத்தல் நொதியங்கள். அப்ப மட்டுப்படுத்தல் நியூக்ளியஸ் நொதியங்களை பயன்படுத்தி, ரைட், மட்டுப்படுத்தல் அக நியூக்ளியஸ் நொதியங்களை பயன்படுத்தி என்ன செய்கிறோம், இங்க டிஎன்ஏ துண்டங்கள் பெறப்பட்டு. அப்ப இந்த டிஎன்ஏ துண்டங்கள் வந்து இந்த கிணறுகள்ல ஃபில் பண்றோம். பிறகு அகரோஸ் ஜெல் மின்னயனம் ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப ஏற்றம் பருமன் அடிப்படையில் டிஎன்ஏ துண்டங்கள் அல்லது நியூக்ளியோடைடு தொடரிகள் என்ன அந்த துண்டங்கள் என்ன அகரோஸ் ஜெல் மின்னயனத்தில் ஏற்றம் பருமன் என்பவற்றின் அடிப்படையில் அவை அசையும். இங்க ஏற்றம் பருமன் குறிப்பிட்டாலும் பிராக்டிகல்ல பருமன் தான் அங்க தொழிற்படுது. ஏனென்றால் அங்க பருமன் கூடியது மெதுவாக அசையும், பருமன் குறைந்தது விரைவாக அசையும். அகரோஸ் துளைகளுக்கு ஊடாக அசைகின்ற வேகம், ரைட். அப்ப பருமன் கூடிய அந்த பருமன் என்ற அடிப்படையில் துண்டங்கள் வேறு பிரிக்கப்படும். இப்ப இதுக்கு பிறகு நாங்கள் இந்த சதர்ன் பிளாட்டிங் டெக்னாலஜியை பாவிக்க போறோம். அப்ப அதுல என்ன செய்ய போறோம் என்றால், இவ்வாறு மின்னயனம் செய்யப்பட்ட பின்பு நாம் நைட்ரோ செல்லுலோஸ் மென்சவ்வு அல்லது நைலோன் மென்சவ்வு. அப்ப நைலோன் மென்சவ்வு இது ரெண்டையும் பாவிச்சு என்ன செய்வோம், இந்த வேறு பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை ஒத்தி எடுப்போம். அப்ப இந்த ஒத்தி எடுத்தல் தொழில்நுட்பம் தான் என்ன கலப்பு பிறப்பாக்கல் தொழில்நுட்பம். இது சதர்ன் என்கின்ற விஞ்ஞானியால் அறிமுகப்படுத்தப்பட்ட வழியால் சதர்ன் பிளாட்டிங் என்று சொல்றது. அப்ப இதுல என்ன நடக்குது பாருங்கள், இதுல உங்களோட ஜெல் இங்க இருக்கு, ரைட், அது தாங்கல் கரைசல்ல வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, இந்த ஜெல்லில் ரைட் உங்களுக்கு டிஎன்ஏ துண்டங்கள் இருக்கு. மின்னயனத்துக்கு உட்படுத்தப்பட்ட விதத்தில் அந்த டிஎன்ஏ துண்டங்கள் இருக்கு. இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மென்சவ்வு அல்லது நைலோன் மென்சவ்வு பாவிக்கப்படுது. அப்ப அந்த மென்சவ்வில் என்ன நடக்கும், இந்த டிஎன்ஏ ஆய்கள் இந்த எமது விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ தொடரிக்கு உரிய டிஎன்ஏ ஆய்கள், அந்த டிஎன்ஏ ஆய்கள் இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மென்சவ்வில் அல்லது நைலோன் மென்சவ்வில் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த மென்சவ்வு நைட்ரோ செல்லுலோஸ் மென்சவ்வு அல்லது நைலோன் மென்சவ்வு அதற்கு மேல் வைக்கப்படுகிறது. பாருங்க, அப்ப இங்க பாருங்க ஜெல் கிடக்கு, அதுக்கு பிறகு நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேன், ரைட். அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும் அந்த ஜெல்லில் இருக்கிற மேலதிக தாங்கல் கரைசல்கள், அதை அகற்றுவதற்காக பேப்பர் டவல் வச்சுக்கிறாங்க, ரைட். அந்த பேப்பர் டவலை வச்சு அழுத்தப்படுகிறது. அப்ப அழுத்தப்படும் போது என்ன நடக்கிறது, இங்கே அந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனிலே இருக்கின்ற டிஎன்ஏ ஆய்கள் அந்த விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ தொடரியுடன் இணைந்து கொள்ளும், கலப்பு பிறப்பாக்கம் நடக்கும், ரைட். அவ்வாறு நடைபெற்ற பின்பு நாங்கள் இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனை எடுத்து அல்லது நைட்ரோ செல்லுலோஸ் மென்சவ்வினை வெளியில் எடுத்து அதனை அதாவது பிணைக்கப்படாத ஆய்களை கழுவுதல் மூலம் அகற்றுவோம். அப்ப பிணைக்கப்படாத ஆய்களை நாம் கழுவி அகற்றிய பின்பு எமக்கு நைட்ரோ செல்லுலோஸ் மென்சவ்விலே கிடைப்பது டிஎன்ஏ ஆய்வுடன் பொருந்திய எமக்கு உரிய, அதாவது நாம் தேடுகின்ற அந்த விருப்பத்துக்குரிய தொடரி அந்த நைட்ரோ செல்லுலோஸ்
மென்சவ்விலே ஒட்டிக்கொள்ளும். இங்கே பார்த்தீங்களா தெரியும். இப்போ நாங்கள் இதுகளை வேறு பிரித்து எடுத்தா சரி, ரைட். அப்போ இந்த ஜெல்லை நாங்கள் வெட்டி எடுத்து, ரைட், இப்போ இது சுட்டியிடப்பட்டுள்ளதா என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அப்போ நிரூபிப்பதற்காக இதை நாங்கள் கதிர் தொழிற்பாடுள்ள சமதானியை பாவிச்சிருந்தால் கதிர் தொழிற்பாட்டை உணருகின்ற உணரிகளை பயன்படுத்தி அறிந்து கொள்வோம். அல்லது புளோரசன்ஸ் டையினை பாவிச்சிருப்போம் ஆனால், அல்லது புளோரசன்ட் நிறப்பொருளை பாவிச்சிருப்போமே ஆனால், நாம் யூவி ஒளியினை செலுத்துவதன் மூலம் அல்லது அதனை உணருகின்ற உணரிகளை பாவிப்பதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே இருவேறு முறைகளில் நீங்கள் சுட்டியிடப்பட்ட அந்த டிஎன்ஏ ஆய்வுகளுடன் கலப்பு பிறப்பாக்கமுற்ற எமது விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ துண்டங்களுடன் அல்லது தொடரி துண்டங்களுடன் கலப்பு பிறப்பாக்கமுற்ற அந்த டிஎன்ஏ ஆய்வுகளையும் நாம் கண்டறிவதற்கான ஒரு முறை இங்கே தரப்பட்டுள்ளது. அப்ப இந்த தொழில்நுட்பத்துக்கு சதர்ன் பிளாட்டிங் என்று சொல்லுவோம். பிளாட்டிங் என்றால் ஒத்தி எடுத்தல், ரைட். அப்ப இங்க பாருங்க, பரவலாக இந்த ஆய்கள் இந்த ஜெல்லுக்கு மேலே நைட்ரோசெல்லோஸ் அந்த மென்சவுக்கு மேலே இங்கே உங்களுக்கு கதிர் தொழிற்பாடுள்ள ஆய்கள் பாவிக்கப்பட்டு, அப்போ இதில் தேவையான அந்த இப்போ இங்கே பாருங்க, இவ்வளவு எல்லா இடமும் அந்த ஆய்கள் காணப்பட்ட போதும் குறிப்பிட்ட இடத்துல அந்த விருப்பத்துக்குரிய தொடரிகள் காணப்பட்டிருக்கு. அந்த விருப்பத்துக்குரிய தொடரிகள் காணப்படுகின்ற இடத்துல எங்களுக்கு கலப்புறப்பாக்கம் நடக்குது. அடுத்து கலப்பு புறப்பாக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். கலப்புறப்பாக்கம் செய்வதற்கு முன் ஆய்க்கு இடம் கொடுப்பதற்காக இரட்டை பட்டிகையிலான டிஎன்ஏ இயற்கை அகற்றப்படல் வேண்டும். அப்ப இதுல பார்த்தீங்களா பிள்ளைகள், இதுல நாங்கள் மட்டுப்படுத்தல் நொதியங்களினூடாக வெட்டிய பின்பு இரட்டை, உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ இரட்டை பட்டிகையால் ஆனது. அப்ப இரட்டை பட்டிகை ஆன அந்த டிஎன்ஏல இந்த ஆய்கள் பொருந்த முடியாது. அப்ப இந்த ஆய்கள் ஒற்றை பட்டிகை. ஆகவே இது இந்த ஒரு பட்டிகை இது இந்த அதாவது நாங்கள் பாவிக்கின்ற டிஎன்ஏ ஆய்க்கு நிரப்புகின்ற அந்த பட்டிகையை நாம் வெளிக்காட்ட வேணும். அப்ப வெளிக்காட்ட வேணும் என்றால் அந்த டிஎன்ஏ இரட்டை பட்டிகையில் உள்ள ஐதரசன் பிணைப்புகளை உடைக்க வேணும். அப்ப ஐதரசன் பிணைப்புகளை உடைக்கிறத நாங்கள் இயற்கை அகற்றல் அல்லது டீநேச்சர் பண்றது, ரைட். அப்ப இதுக்கு நாங்கள் இதனை நாங்கள் வேறு, அதாவது அமைப்பழிதல் என்ற சொல்லு முன்பு பாவிக்கப்பட்டது. ஆனால் தற்போதுள்ள குளோசரியின் அடிப்படையிலே இயற்கை அகற்றல் என்கின்ற வேர்ட் பாவிக்கப்படுகிறது. எனவே மாணவர்களே, உங்களுக்கு அந்த உங்களது வளநூலில் பாவிக்கப்பட்ட சொற்றொடர்களை கவனித்து அந்த சொற்றொடர்களை பாவிப்பது உங்களை பரீட்சை நிபந்தனைகளிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக அமையும். அப்ப முதல்ல இதை இயற்கை அகற்றி போட்டு தான் என்ன ஜெல்லில் நாங்கள் ரன் பண்ண வேணும். அடுத்தது, அப்ப முதலாவது இயற்கை அகற்றப்படல். அடுத்தது, ஜெல்லில் உள்ள இயற்கை அகற்றப்பட்ட பட்டைகள் சதர்ன் ஒத்தியெடுத்தல், அதாவது சதர்ன் பிளாட்டிங், ரைட், என அழைக்கப்படும் செயல்முறை ஒன்றினூடாக. அடுத்தது, இங்கே நைட்ரோ செல்லுலோசு மெம்பரேன் அல்லது நைட்ரோ செல்லுலோசு மென்சவ்வு அல்லது நைலோன் மென்சவ்வு, இந்த ரெண்டும் பாவிக்கலாம் ஒத்தி எடுத்தல். அப்ப டிஎன்ஏ ஆய் இந்த நைலோன் மென்சவ்வோட அல்லது நைட்ரோ செல்லுலோசு மென்சவ்வோட இணைக்கப்படும். அதனுடன் பொருந்த வைத்து மீளமைவு செய்யப்பட்டு அதனுடன் இறுக்கமாக பிணைந்து கொள்ள செய்யப்படும். அடுத்து,
பட்டைகள் பின்னர் மென்சவ்வுக்கு பொருத்தப்படும். நாம் ஏற்கனவே கூறிய விடயம். பின்னர் சுட்டியிடப்பட்ட ஆய் லேபிள் ப்ரோப் மென்சவ்வுக்கு சேர்க்கப்பட்டு மீளமைப்பு அமைய விடப்படும். அப்ப மீளமைப்பு அடைய விடப்படும் என்றால் என்ன? அவை நன்றாக அந்த மென்சவ்வோடு நைட்ரோ செல்லுலோசு மென்சவ்வு அல்லது நைலோன் மென்சவ்வோடு இணைய விடப்படும். மென்சவ்வுடன் பொருத்தப்பட்ட நிரப்புகின்ற தொடரிகளுடன் மட்டும் ஆய்கள் வலிமையாக பிணைந்து கொள்ளும். அப்ப நிரப்புகின்ற தொடரிகளுடன் மட்டும் ஆய்கள் வலிமையாக பிணைந்து கொள்ளும். மென்சவ்வு கழுவப்படும் போது இலக்கு நியூக்ளியோடைட், டார்கெட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது டிசையர்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் என்று சொல்லுவோம். விருப்பத்துக்குரிய நியூக்ளியோடைட் தொடரி அல்லது இலக்கு நியூக்ளியோடைட் தொடரி கொண்ட பட்டையுடன் பிணைந்துள்ள ஆய்கள் தவிர ஏனையவை அகற்றப்படும். அப்ப கழுவி அகற்றல். அப்ப இப்ப நாங்கள் முதல்ல 2 பட்டிகைகளையும் இயற்கை அகற்ற வேண்டும். இதற்கு முதல் மட்டுப்படுத்தல் நொதியங்களை பாவித்து என்ன அந்த குறிப்பிட்ட எமக்கு தேவையான இலக்கு டிஎன்ஏ தொடரி அல்லது இலக்கு நியூக்ளியோடைட் தொடரி அல்லது விருப்பத்துக்குரிய நியூக்ளியோடைட் தொடரி அதனை நாம் வெட்டி எடுக்க வேண்டும். வெட்டி எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இயற்கை அகற்ற வேண்டும். இயற்கை அகற்றிய பிறகு நைட்ரோ செல்லோசு மெம்பரேன் அல்லது நைலோன் மெம்பரேனோட மீளமைப்பு செய்ய விடப்படும். சதர்ன் பிளட்டிங் தொழில்நுட்பம் மூலம் ஒத்தி எடுக்கப்படும். அதுக்கு பிறகு மென்சவ்வு கழுவப்பட்டு இலக்கு நியூக்ளியோடைட் தொடரி கொண்ட பட்டையுடன் இணைந்துள்ள பட்டைகளை தவிர அல்லது ஆய்களை தவிர ஏனையவை கழுவி அகற்றப்படும். அடுத்து எவ்வாறு நாம் இதனை கண்டுபிடிப்பது என்பது, ஆயானது கதிர் தொழிற்பாட்டுக்குரிய முறையில் சுட்டியிடப்பட்டிருந்தால் அப்ப 2 ஆப்ஷன். ஒன்று உறிஞ்சியொலி வீசும் தொழில்நுட்பம், அடுத்தது உறிஞ்சியொலி வீசுகின்ற அந்த நிறப்பொருட்களை பாவித்தல், இரண்டாவது கதிர் தொழிற்பாடுடைய சமதானிகளை பாவித்தல். அப்ப இங்க ஆயி கதிர் தொழிற்பாட்டுக்குரிய முறையில் சுட்டியிடப்பட்டிருந்தால் இலக்கு தொடரி கொண்ட அந்த பட்டை ஸ்ட்ராண்ட் ரைட் மென்சவ்வின் சுய கதிரியல் மூலம், அதாவது கதிர் இயக்கத்தை கண்டறிதல் ரைட், மென்சவ்வின் சுய கதிரியல் மூலம் இனங்காணப்படும். அப்ப கதிர் தொழிற்பாடுள்ள முறையில் சுட்டியிடப்பட்டிருந்தால் இந்த முறையில் கண்டறியப்படும். அடுத்தது உறிஞ்சியொலி வீசும் சாயத்தினால் சுட்டியிடப்பட்டிருந்தால் புளோரசன்ட் டை, அதுக்கு நடக்கும் இலக்கு தொடரி கொண்ட அந்த பட்டை யூவி ஒளியை பயன்படுத்தி இனங்காணப்படும். அப்ப இலக்கு தொடரியை அடையாளம் காண்பதற்கான 2 பிரதான வழிமுறைகள் இங்கே தரப்பட்டுள்ளது. ஒன்று கதிர் இயக்கம் உள்ள சமதானிகளை பயன்படுத்துதல், அடுத்தது உறிஞ்சியொலி வீசும் சாயத்தை பயன்படுத்தல். இங்கே நீங்கள் புளோரசன்ட்டுக்கு புளோர் ஒளிர்வு என்ற சொல்லையும் பாவிப்பார்கள். ஆனால் உங்களுக்கு இங்கே குளோசரியில் தரப்பட்ட அந்த சொல்லாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது உறிஞ்சி ஒளி வீசும். அடுத்தது மீளச்சேர்கை அல்லது மீளச்சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம், ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம் அனைத்தும் இந்த மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை நோக்கித்தான் செல்கிறது. இப்போது நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா தொழில்நுட்பங்களும் எங்களது இலக்கு மீளச்சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை நோக்கி. அப்ப இந்த மீளச்சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்றால் என்ன? டிஎன்ஏ துண்டங்கள் வெவ்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டு
வெவ்வேறு மூலங்களிலிருந்து புறப்பட்ட டிஎன்ஏ துண்டங்கள் இணைக்கப்படுகிறது. அப்ப எமக்கு தேவையான இலக்கு தொடரிகள் அல்லது இலக்கு நியூக்ளியோடைட் தொடரிகள் அல்லது விருப்பத்துக்குரிய நியூக்ளியோடைட் தொடரிகள் என்று சொல்லலாம். அது டிஎன்ஏ ஆக இருக்கலாம், ஆர்என்ஏ ஆக இருக்கலாம். ஆர்என்ஏ ஆக இருக்கும்போது நாங்கள் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற நொதியத்தை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட ஆர்என்ஏ துண்டத்துக்குரிய டிஎன்ஏயை உற்பத்தியாக்கி கொள்ளலாம். பின்பு அந்த டிஎன்ஏ துண்டத்தை நாங்கள் இந்த குறிப்பிட்ட அங்கின்ற டிஎன்ஏ துண்டத்தோடு இணைக்கலாம். அப்ப 2 வேறு வேறு மூலங்கள்ல இருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டங்கள். அப்ப இதற்கு பாவிக்கப்படுகின்ற டூல் கிட் என்ன? மட்டுப்படுத்தல் நொதியங்கள், அகரோஸ்ஜோல் மின்னயனம். ரைட். இனி நாங்கள் இதனை விரியலாக்கம் செய்ய வேண்டும். அதாவது நமக்கு கிடைக்கப்பட்ட மூலங்களில் இருந்து கிடைக்கப்படுகின்ற அந்த டிஎன்ஏக்கள் எங்களுக்கு மிகவும் சிறிதளவாக இருக்கும். அதனை நாங்கள் விரியலாக்கம் செய்ய வேண்டும். அதற்கு ஒன்று முளை வகை பெருக்கம் அல்லது குளோனிங்கை பாவிப்போம். இப்போ எங்களுக்கு பிசிஆர் கிடைக்கும். அடுத்து வரும் நிகழ்வில் அந்த ஒரு வினாவினூடாக அந்த பிசிஆர் தொழில்நுட்பத்தை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அப்ப இதுல பாருங்க, அதாவது விருப்பத்துக்குரிய நியூக்ளியோடைட் தொடரியை கொண்ட அல்லது விருப்பத்துக்குரிய அந்த பரம்பரை அலகு அது காணப்படுகிறது. இதுதான் அந்த விருப்பத்துக்குரிய பரம்பரை அலகு. ரைட். இந்த விருப்பத்துக்குரிய பரம்பரை அலகை நாங்கள் ஒரு காவி, ரைட், பொதுவாக காவிகள் என்றா என்னென்று பார்க்க போறோம். இந்த விருப்பத்துக்குரிய பரம்பரை அலகை உரிய பரம்பரை அலகோட கொண்டு போய் சேர்க்க வேணும். அப்ப அல்லது ஒரு குறிப்பிட்ட அங்கிக்குள்ள செலுத்த வேணும். வேற நியூக்ளியோடைட் தொடரிகளை கொண்டிருக்கின்ற ஒரு அங்கிக்குள்ள நாங்கள் இந்த விருப்பத்துக்குரிய நியூக்ளியோடைட் தொடரியை செலுத்துவது எவ்வாறு? அப்ப அதற்காக பயன்படுத்துகின்ற அந்த ஊடகம் தான் என்ன? காவிகள். அப்ப இங்க காவியோட ஒன்றோட எவ்வாறு பொருத்துகிறார்கள் என்றதை காட்டுறோம். இந்த டிஐ பிளாஸ்மிட் என்றதையும் நாங்கள் பிறகு பார்க்க இருக்கின்றோம். ரைட். அப்ப இந்த காவி இவ்வாறு உள்ளே சென்று அந்த குறிப்பிட்ட ஒரு, இங்க பாருங்க, ஒரு தாவரம் தந்திருக்கின்ற அந்த குறிப்பிட்ட தாவரத்தின் அது இந்த பிரதான ஜீனோமோட சேர்ந்து கொள்ளும். அவ்வாறு சேர்ந்த பிறகு இதை நாங்க சொல்றது மீளச் சேர்ந்த டிஎன்ஏ. ஈவன் இங்க காவியோட சேர்றதையும் நாங்க மீளச் சேர்க்கை அடைந்த பிளாஸ்மிட்னு சொல்றோம். ரைட். பிளாஸ்மிட்டுகள் என்றால் என்னன்றதையும் நாங்கள் பார்ப்போம், தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அப்ப இந்த ஏற்கனவே நாங்கள் டிஎன்ஏ பின்புற மடிதல் தொழில்நுட்பம் பற்றி கலந்துரையாடும் போது உங்களுக்கு இந்த பிளாஸ்மிட் பற்றி சிறிதளவாக கலந்துரையாடப்பட்டது. அதனை நாங்கள் மீள நினைவூட்ட இருக்கின்றோம். ரைட். அப்ப இங்கே பாருங்கள், இந்த டிஎன்ஏ பாருங்க எங்க இருந்து எடுக்கப்படுது. அந்த பிளாஸ்மிட் ஒரு பாக்டீரியாவில் இருந்து அக்ரோபாக்டீரியம் டியூம்ஃபேசியன்ஸ். இது பிள்ளைகள் நீங்கள் எழுதக்குள்ள அடையாளம் போட வேணும். இதில் ஒரு தவறு காணப்படுகிறது. பிரிண்ட் படும்போது இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணப்படும். ஆனால் அது தவறு. நீங்கள் எழுதும் போது அண்டர்லைன் பண்ண வேண்டி வரும். கீழ்கோடிட்டு காட்ட வேண்டும். முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது, அதாவது இது சாதிக்குரிய பெயர். அடுத்தது இது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். அப்போ இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர் சிம்பிள் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். முதலாவது சாதிக்குரிய பெயர் எழுதக்குள்ள கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் அல்லது டியூம்ஃபேசியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாக்டீரியாவில் இருந்து பெறப்பட்ட இந்த பிளாஸ்மிட், அதைத்தான் நாங்கள் டிஐ பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். ஐஃபோ இன்ஃபெக்ஷன். ரைட். இது தாவரங்களில் தொற்றலை ஏற்படுத்தக்கூடியது. தாவரங்களில் தொற்றலை ஏற்படுத்தக்கூடியது. இந்த தொற்றலை ஏற்படுத்துகின்ற அங்கிகளில்
நாங்கள் பாவிப்பது காவியாக பாவிப்பது வினைத்திறனானது. இதை பற்றி நாங்கள் பின்பு கலந்துரையாட இருக்கின்றோம். ஏன் வினைத்திறனானது என்றால் இவை அந்த ஜீனோமுடன் கொண்டு சேர்ப்பதில் கட்டிக்காரர்கள். அப்ப இந்த ஏற்கனவே அவர்கள் தொற்றல் பொறிமுறைகள் கொண்டிருக்கின்றனர். அப்ப அவைண்ட தொற்றல் பொறிமுறைகளின் ஊடாக அவை இலகுவாக அந்த நாம் இந்த விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ தொடரியை நாம் இந்த பிளாஸ்மிட்ல இருக்கின்ற நோயை விளைவிக்கின்ற, அதாவது இந்த எமது இந்த மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பத்துக்கு தேவையில்லாத சில நியூக்ளியோடைட் தொடரிகள் இந்த பிளாஸ்மிட்ல இருக்கும். அந்த தேவையில்லாத அந்த நியூக்ளியோடைட் தொடரிகளை நாம் அகற்றிவிட்டு தேவையான அந்த பகுதியை, அதாவது விருப்பத்துக்குரிய இந்த டிஎன்ஏ தொடரியை நாம் இங்கு கொண்டு சேர்ப்போம். இந்த இடத்துல நாங்கள் சேர்ப்போம். இதில் பாருங்கள், அந்த இவ்வாறான ஒரு பகுதி காணப்படுகிறது. இது மட்டுப்படுத்தல் நொதியங்கள் தொழிற்படும் இடம். ரைட், உங்களுக்கு தெரியும் மட்டுப்படுத்தல் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மட்டுப்படுத்தல் நொதியங்கள் தொழிற்படும் போது, டிஎன்ஏ ஒன்றில் தொழிற்படும் போது அவை இவ்வாறு தொழிற்படும். அல்லது இவ்வாறு தொழிற்படும். அப்ப இந்த முறையில் தொழிற்படைக்குள்ள எங்களுக்கு டிஎன்ஏ துண்டு இப்படி கிடைக்கும். அடுத்த டிஎன்ஏ துண்டு எங்களுக்கு அப்ப இதை நாங்கள் சொல்றது, இப்படி கிடைக்கிறத நாங்கள் சொல்றது ஸ்டிக்கி எண்ட் சொல்லுவோம். அடுத்தது பிளண்ட் எண்ட் சொல்லுவோம். இது இப்படித்தான் கிடைக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்ப இதை நாங்க சொல்றது பிளண்ட் எண்ட் சொல்லுவோம். அப்ப ரெண்டு விதமா வெட்டும். இது ஸ்டிக்கி எண்ட் ஒன்று இருக்கு. இப்ப இங்க பாருங்க, அந்த வெட்டுற இடம் இப்படி இருக்கு. இங்க பாருங்க, அப்ப இது ஒரு ஸ்டிக்கி எண்ட்ல வெட்டப்பட்டது. மட்டுப்படுத்தல் நொதி எங்களால வெட்டப்பட்டு எடுக்கப்பட்ட எங்களுக்கு விருப்பத்துக்குரிய பரம்பரை அலகை கொண்ட பகுதி. அப்ப இதை நாங்கள் எங்க கொண்டு இந்த டிஐ பிளாஸ்மிட்ல சேர்க்கிறோம். அப்ப இங்க பாருங்க, இது அப்ப வேற இரண்டு வேற மூலங்களில் இருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ. அப்ப இது ஒரு மூலத்திலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ, இது இன்னொரு மூலத்திலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ. இரண்டு வேறு அங்கிகள்ல இருந்து பெறப்பட்ட. அப்ப இதை நாங்கள் ஒன்றா சேர்க்கிறோம். பாருங்க, இது என்ன? மீளச்சேர்க்கை அடைந்த காவி டிஐ பிளாஸ்மிட்னு சொல்றோம். இதை நீ என்ன செய்யும்? அப்படியே கொண்டு போய் இங்க போய் சேர்க்கும். ஒரு தாவரத்தில் தனது தொற்றல் பொறிமுறை மூலம் அந்த தாவரத்தின் பரம்பரை அலகு என்று சொல்வதை விட முழு ஜீனோம், அந்த ஜீனோமோட இந்த குறிப்பிட்ட பரம்பரை அலகு போய் சேரப்போ. அப்ப இனி இந்த தாவரத்துக்குள்ள இந்த பரம்பரை அலகு தொழிற்பட போகுது. அப்ப இதை தான் நாங்க சொல்றது மீளச் சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம். இங்கே ஒரு படம் மூலம் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். சரியா? அப்ப இது இந்த விளக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இதுல பாருங்க, இது இன்னொரு படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ரைட்? அப்ப இதுதான் என்ன, இங்க பாருங்க, வழங்கி டிஎன்ஏ. அப்ப வழங்கி டிஎன்ஏ என்றா என்ன சொல்லுங்க பாப்போம். உங்களோட விருப்பத்துக்குரிய அந்த இலக்கு நியூக்ளியோடைடு தொடரி
அது காணப்படுற இடம். அப்போ இந்த வழங்கி டிஎன்ஏல ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும். அந்த விருப்பத்துக்குரிய டிஎன்ஏ காணப்படுற பகுதி வழங்கி டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும். சரியா? அப்போ இதில் பாருங்க, இந்த ஸ்டிக்கி எண்டுன்னு சொல்றது வெட்டியாச்சு. மட்டுப்படுத்தல், குறிப்பிட்ட ஒரு மட்டுப்படுத்தல் நொதியத்தை பயன்படுத்தி என்ன வெட்டப்பட்ட அந்த டிஎன்ஏ துண்டம். அப்போ இதுதான் என்ன எங்களோட இலக்கு நியூக்ளியோடைட் தொடரி காணப்படுகின்ற டிஎன்ஏ. அப்போ இதில் மட்டுப்படுத்தல் நொதியத்தால் வெட்டி எடுக்கப்பட்ட துண்டங்கள் தான் இங்கே காணப்படும். இதுவெல்லாம் வெட்டி எடுக்கப்பட்ட துண்டங்கள். அடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்க, காவி. அப்ப இந்த வெட்டி எடுக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டத்தை நாங்கள் குறிப்பிட்ட அந்த அங்கிக்குள்ள செலுத்த வேணும். அப்ப எவ்வாறு நாங்கள் அந்த குறிப்பிட்ட அங்கிக்குள்ள செலுத்தணும் என்றதை பார்ப்போம். அப்ப இந்த வழங்கி டிஎன்ஏல வெட்டப்பட்ட துண்டு சரியாக அந்த காவியுடன் பொருந்த வேணுமே ஆனால் அதே மட்டுப்படுத்தல் நொதியத்தை நாம் பயன்படுத்தி வெட்ட வேண்டும். அப்ப இங்க பாருங்க, அதே மட்டுப்படுத்தல் நொதியம் அதை பாவிச்சு இப்போ இங்க பாருங்க, இந்த எண்டை பார்த்தீங்கன்னா AATT, இங்கேயும் பாருங்க AATT. இதுகும் இதுகும் பொருந்தவன். அப்ப ஒரே மட்டுப்படுத்தல் நொதியத்தை நாம் பாவிச்சோம்டா இதுதான் விளைவு. இப்ப ரெண்டையும் கலக்கிறோம், இந்த ரெண்டையும் கலக்கிறோம். அப்ப கலக்கும் போது இங்க பாருங்க, அந்த நியூக்ளியோடைடு எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை பாருங்க. அப்ப இது ஒன்றை ஒன்று நிரப்புகின்ற வகையில் இந்த அந்தங்கள் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இப்ப காவி என்ன செய்யுது, இந்த விருந்து வழங்கின்ற விருப்பத்துக்குரிய இலக்கு நியூக்ளியோடைட் தொடரியுடன் இணைஞ்சிட்டு. அப்ப இது இவ்வளவும் காணுமா? இல்லை. அப்ப இதுல இந்த இடங்கள்ல பொசுப்போ இரு எசித்தர் பிணைப்பு போஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் என்ன சீல் பண்ணப்படும். அப்ப இதுலயும் போஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வரவணும். அப்ப போஸ்போடைஎஸ்டர் பாண்ட் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் யார் தேவை? டிஎன்ஏ லிகேஸ் அல்லது லைகேஸ். உங்களோட டூல் கிட்ல ஒரு நொதியம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எவ்வாறு டூல் கிட்ல ஒரு நொதியமோ, டிஎன்ஏ லைகேஸும் டூல் கிட்ல ஒரு நொதியம். ரைட்? அப்ப இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்ற ஊக்குவிப்பால அடுத்துள்ள நியூக்ளியோடைடுகளுக்கு இடையில பொஸ்போ இரு எசித்தர் பிணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த காவி மூலக்கூறோட இலக்கு டிஎன்ஏ தொடரி இணைந்து கொள்ளும். அப்ப இது இப்ப மீளச்சேர்க்கை அடைந்த காவி. ஏன் மீளச்சேர்க்கை என்றும் வேறுபட்ட ஒரு மூலத்திலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ இணைந்துள்ளது. அப்ப அதால மீளச்சேர்க்கை அடைந்த டிஎன்ஏ என்று சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த காவி மீண்டும் அந்த குறிப்பிட்ட இலக்கு களத்தினுள் செலுத்தப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட இலக்கு களத்தினுள் இந்த காவி செலுத்தப்படுகிறது. பிறகு செலுத்தப்பட்டு என்ன, இது முளைவகை பெருக்கத்தின் மூலம் ஏராளமா அப்ப அந்த ஜீன், அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த பரம்பரை அலகு இங்க பாருங்க எவ்வாறு பெருக்கமடைந்து. அப்ப இந்த தொழில்நுட்பங்களை பாவித்து நாம் இன்சுலின் போன்ற அரிய வகையான ஹோமோன்கள், அதாவது மனிதனுக்கு தேவைப்படுகின்ற குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய ஹோமோன்கள், பல்வேறு நொதியங்கள் என்பவற்றை நாம் எமக்கு விரும்பிய அளவில் உற்பத்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. அப்ப இந்த நுண்ணங்கிகளை நாங்கள் இவ்வாறு செலுத்தி விட்டவுடன் அவை தானாகவே பெருக்கமடையும். உற்பத்தி செலவு மிகவும் குறைவு.
ஒரு குறைந்த உற்பத்தி செலவிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் பெருகி அந்த குறிப்பிட்ட எங்களுக்குரிய அந்த வெளிப்படுத்தலை தந்து கொண்டே இருக்கும். அப்ப நாங்கள் பெற வேண்டிய பதார்த்தத்தினை ஏராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், முதல்ல ஒரு காலத்தில் இன்சுலின் என்பது ஒரு ஏழை குடிமகனால் வாங்க முடியாத விலையில் இருந்து இப்போது அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விலைக்கு வந்தது இவ்வகையான இந்த மீளச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் பிரயோகமாக கருதப்படுகிறது. பல வேலைகள் இங்கு நுண்ணங்கிகள் உற்பத்தி தொழிற்சாலைகளாக பயன்படுகிறது. அப்ப இது மட்டும் இல்லை, வேக்சின்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரைட்? அப்ப முந்தைய ஒரு காலத்தில் அந்த குறிப்பிட்ட வேக்சின் செய்வதற்கான புரதம் நேரடியாக வேறு பிரிக்கப்பட்டது. தற்போது அந்த குறிப்பிட்ட பரம்பரை அலகு எடுக்கப்பட்டு அந்த பரம்பரை அலகு மீளச்சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு பெருமளவு என அந்த வேக்சின்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து, இயற்கையாக காணப்படாத தொடரிகளை உருவாக்குவதற்காக, அப்ப இது ஒரு பிரயோகம். ரைட்? அப்ப இயற்கையாக காணப்படாத தொடரிகளை, அப்ப எங்களுக்கு தெரியும் சில தொடரிகள் இயற்கையில் அரிதாக காணப்படலாம், அல்லது மறைந்த தொடரிகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பதார்த்தத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஒரு தொடரியாக இருக்கலாம். அப்ப அதான் பாருங்க, இயற்கையாக காணப்படாத தொடரிகளை உருவாக்குவதற்காக பிறப்புரிமைக்குரிய மீளச்சேர்க்கையின் ஆய்வுகூட முறைகளால், இங்க பிறப்புரிமைக்குரிய மீளச்சேர்க்கையின் ஆய்வுகூட முறைகளால், இங்க பாருங்க, laboratory conditions, laboratory methods, right? அப்ப ஆய்வுகூட முறைகளால் வெவ்வேறு தோற்றுவாய்களில் இருந்து, முக்கியம், வெவ்வேறு தோற்றுவாய்களில் இருந்து, ரைட்? அப்ப வேறுபட்ட அங்கிகள் இருந்து அல்லது சுவடுகளில் இருந்து, ஒரு இறந்த பதார்த்தத்தில் இருந்து, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களில் இருந்து, அப்ப அதான் என்ன, ஒவ்வொரு தோற்றுவாய்களில் இருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறு. அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்றோம், மீளச்சேர்க்கை அடைந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் என வரையறுக்கிறோம். அப்ப மீளச்சேர்க்கை அடைந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் என்று நாங்கள் வரையறுக்கிறது இயற்கையாக காணப்படாத தொடரிகளை உருவாக்குவதற்காக பிறப்புரிமைக்குரிய மீளச்சேர்க்கையின் ஆய்வுகூட முறைகளால் ஒவ்வொரு தோற்றுவாய்களில் இருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறுகள். அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்றது மீளச் சேர்ந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் என்று சொல்லுவோம். அடுத்து, ஒரு பரம்பரை அலகின் வெளிப்பாடு ஒரே பல்பெப்டைடாலேயே குறிக்கப்படும். இப்போ யூகரியோட்டா கலங்களை பொறுத்தவரையில் ஒரு பரம்பரை அலகு, ஒரு பல்பெப்டைட், 1 ஜீன் 1 பாலிபெப்டைட் ரெண்டது படிச்சிருக்கிறீங்க, ரைட்? இது மீளச் சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் அடிப்படை. அப்ப மீளச் சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் அடிப்படை. ஏன் நாங்கள் இங்கே ஒரு பரம்பரை அலகு தான் வச்சு விளையாடுறோம். அப்ப என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த 1 ஜீன் 1 பாலிபெப்டைட் இந்த தியரி அதான் நாங்க சொல்லுங்க பாப்போம் இந்த மீளச் சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் அடிப்படையாக கொள்ளப்படுது. அடுத்து, பல்வேறு மூலங்களில் இருந்து அப்ப என்னென்று இந்த டிஎன்ஏ மீளச் சேர்க்கை தொழில்நுட்பம் மேற்கொள்றோம் என்றதுக்கான ஒரு சமரி. அப்ப முதலாவது சொல்லலாம், பல்வேறு மூலங்களில் இருந்து டிஎன்ஏயை தனிமையாக்கல். அப்ப டிஎன்ஏ தனிமையாக்கல், இதுதான் நம்பர் 1. அடுத்தது, மட்டுப்படுத்தல் நொதியங்களால், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்.
மட்டுப்படுத்தல் நொதியங்களால். சரியா? தனிமையாக்கப்பட்ட டிஎன்ஏ இன் மட்டுப்படுத்தல் சமிபாடு, ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் என்று சொல்லுவோம். இதை மட்டுப்படுத்தல் சமிபாடு, இது நம்பர் 2. ரைட்? அப்ப மட்டுப்படுத்தல் சமிபாடு, மட்டுப்படுத்தல் நொதியங்களை பாவிச்சு நமக்கு தேவையான, அப்ப முதல்ல டிஎன்ஏ தனிமையாக்கின பிறகு நமக்கு தேவையான அந்த டிஎன்ஏ தொடரியை வெட்டி எடுக்க வேணும். அதுக்கு நாங்கள் பாவிக்கிறது மட்டுப்படுத்தல் நொதியங்கள். அதுக்கு பிறகு அந்த வெட்டப்பட்ட துண்டுகளை பருமன் அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்த வேணும். அதுக்கு தான் நாங்கள் பார்க்கறது இந்த ஜெல் மின்னாயனம். அப்ப இது டிஎன்ஏ வேறாக்கல், துண்டங்களை வேறாக்கல். அப்ப உங்களுக்கு தெரியும், மட்டுப்படுத்தல் நொதியத்தால் வெட்டின பிறகு எல்லா பருமனை, எல்லா எங்களுக்கு தேவையான துண்டங்கள் இருக்கும், தேவையில்லாத துண்டங்களும் இருக்கும். அப்ப எங்களுக்கு தேவையான ஒரு கொஞ்சத்தை கிட்ட கொண்டு வரணும். அப்ப அதுக்கு தான் நாங்கள் பாவிக்கிறது என்ன, 3வது ஜெல் மின்னாயனம். ரைட்? அடுத்து ஆய்களை பயன்படுத்தி, ப்ரோப்ஸ், டிஎன்ஏ ப்ரோப்ஸை பயன்படுத்தி, அப்ப இப்ப நாங்கள் எக்ஸாக்டா எடுக்க போறோம். எங்களுக்கு தேவையான இலக்கு தொடரிய எக்ஸாக்டா நாங்கள் எடுக்க போறோம். அப்ப அது என்ன, டிஎன்ஏ ப்ரோப்ஸ் அல்லது ஆய்களை பயன்படுத்தி. இதுதான் தமிழ் பிள்ளைகள். அப்ப இந்த வேர்டை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். இது குளோசரி டேர்ம். ரைட்டோ? ஆய்கள்ன்றது வந்து டிஎன்ஏ ப்ரோப்ஸ், அதை தான் என்ன டிஎன்ஏ ஆய்கள் என்று சொல்லி பாவிக்கப்படுகிறது. அப்ப ஆய்களை பயன்படுத்தி. ரைட்? அப்ப இது டிஎன்ஏ மட்டும் இருக்கணும் என்று இல்லை, இது ஆர்என்ஏ கூட இருக்கலாம். ஆனா என்ன நிரப்புகின்ற வகையில், ஆனால் டிஎன்ஏ ஆய் வந்து டிஎன்ஏ இருந்தால்தான் எங்களுக்கு என்ன லேசாக இருக்கும். அப்போ ஆர்என்ஏ நாங்கள் அறிய வேணுமெண்டா அந்த ஆர்என்ஏக்கு ஒத்த டிஎன்ஏ நாங்கள் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியத்தை பாவித்து அந்த டிஎன்ஏ துண்டத்தை பெற்றுக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன இந்த டிஎன்ஏ ப்ரோபுகளை பாவிப்போம். ரைட்? அப்போ ஆய்களை பயன்படுத்தி விருப்புக்குரிய நியூக்ளியோடைட் தொடரிகளை, அப்போ இங்கே பாருங்க, விருப்புக்குரிய நியூக்ளியோடைட் தொடரிகளின் சரியான துண்டங்கள் இனங்காண. அடுத்து 5வதாக நாங்கள் பார்க்க இருப்பது வந்து டிஎன்ஏ லிகேஸை பயன்படுத்தி, டிஎன்ஏ லிகேஸை பயன்படுத்தி. அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க பார்ப்போம், பொஸ்போ இரெஸ்டர் பிணைப்புகளை பாவித்து நாங்கள் இப்போ சீல் பண்ண வேணும். பொருத்தின பிறகு அதை சீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்போ என்ன, அதுக்கு பயன்படுத்துகின்ற எங்களோட டூல் கிட் இருக்கிற அந்த நொதியத்துக்கு பேர் தான் என்ன, டிஎன்ஏ லிகேஸ். அந்த டிஎன்ஏ லிகேஸ் அல்லது லைகேஸை பயன்படுத்தி பல தோற்றுவாய்களிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டுங்கள் இணைக்கப்படுகிறது. பல தோற்றுவாயிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டங்கள் இணைக்கப்படுகிறது. அப்போ உங்களுக்கு இது 5வது பகுதி. அப்போ இது விளவும், அதாவது முதல்ல தனிமையாக்கல், அதுக்கு பிறகு தனிமையாக்கப்பட்ட டிஎன்ஏ மட்டுப்படுத்தல் சமிபாடு, அதுக்கு பிறகு மட்டுப்படுத்தல் சமிபாடத்துக்கு பிறகு மின்னயனம் மூலம் வேறாக்கல். அப்போ மின்னயனம் மூலம் வேறாக்கிய பிறகு எங்களோட விருப்பத்துக்குரிய அந்த நியூக்ளியோடைட் துண்டத்தை சரியாக இனங்காணல். அப்போ இதில் அன்னளவாக நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். அதுக்கு பிறகு சரியாக மிகச்சரியாக இனங்காண்பதற்காக டிஎன்ஏ ஆய்களை பயன்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு இனங்காண்னதுக்கு பிறகு அந்த பல தோற்றுவாய்களிலிருந்து பெறப்பட்ட அந்த டிஎன்ஏ துண்டங்களை நாங்கள் இணைக்க வேணும். இணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த நொதியம் தான் என்ன, டிஎன்ஏ லிகேஸ் அல்லது டிஎன்ஏ லைகேஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது இது தொடர்ந்த அந்த படிமுறை. விருந்து வழங்கி கலங்களினுள் டிஎன்ஏ மூலக்கூறுகளை புகுத்துவது கடினமான படி. ரைட்? அப்போ இவ்வளவெல்லாம் நாங்கள் என்ஜினியர் பண்ண பிறகு இந்த நாங்கள் உருவாக்கிய அல்லது கண்டுபிடித்த அல்லது நாம் வேறாக்கி எடுக்கப்பட்ட அந்த விருப்பத்துக்குரிய நியூக்ளியோடைட் தொடரியை நாங்கள் இலக்கு அங்கியுடன், அந்த இலக்கு அங்கியின் பரம்பரை அலகுகளுடன் அல்லது ஜீனோமுடன் நாம் இணைக்க வேண்டும். அப்ப நாம் நினைக்கின்ற மாதிரி அது இலகுவான காரியம் அல்ல. அப்ப என்ன செய்ய வேண்டும், அந்த கலங்கள் இந்த குறிப்பிட்ட அந்த மீளச்சேர்க்கைக்குரிய அந்த டிஎன்ஏ துண்டத்தை அல்லது இலக்கு தொடரியை உள்ளெடுத்தல் வேண்டும். பெரும்பாலான கரங்கள் உள்ளெடுத்தல் விரும்புவதில்லை. ஏனென்றால்
பெரும்பாலும் அதாவது புற டிஎன்ஏ தொடரிகள் அல்லது துண்டங்கள் அவற்றுக்கு ஆபத்து விளைவிப்பனவாக இருப்பதனால் அவை பாதுகாப்பு பொறிமுறைகளை கையாள்வதன் மூலம் இந்த டிஎன்ஏக்களை நாங்கள் கொண்டு சேர்ப்பது கடினமாகி விடுகிறது. அடுத்து கலங்கள் டிஎன்ஏ உள்ளெடுத்தலுக்கு எதிர்ப்பை காண்பிக்கும். ஏற்கனவே கூறியிருந்தேன், இது அங்கிகளின் பிழைத்தலுக்கு முக்கியமானது. அப்ப ஏன் உட்புகும் டிஎன்ஏ வளமையாக கேடு விளைவிக்கும் பிறப்புரிமை மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்ப பிறப்புரிமையில் ரீதியாக அப்ப எங்களுக்கு தெரியும், பெரும்பாலான அதாவது வைரஸ் தொற்றல்கள் பெரும்பாலும் என்ன நடக்கும், வைரஸ் வந்து தன்னுடைய டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏயை கலங்களுக்குள் அனுப்புவதன் மூலம் என்ன செய்யும், அந்த வைரஸ் டிஎன்ஏனை பயன்படுத்தி கலங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏயை கட்டுப்படுத்த தொடங்கும். இது கலங்களின் அழிவு நோக்கி இட்டு செல்லும். எனவே இவ்வகையான தொற்றல்களுக்கு எதிர்ப்பளிக்கக்கூடிய விதத்திலே தான் என்ன இந்த டிஎன்ஏ துண்டங்கள் கலங்களால் ஏற்றுக்கொள்வது கடினமாக காணப்படுகிறது. அவை பாதுகாப்பு பொறிமுறைகளை கையாளுகின்றன. அடுத்து ஒரு சில விருந்து வழங்கி கலங்களாவது மீளச் சேர்ந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளின் பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக அதிகளவான பிரதிகள் அவசியம். அப்போ எங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ப்ராபபிலிட்டி வருது. ஒரு நிகழ்தகவின் அடிப்படையில் தான் என்ன இங்கே நாங்கள் இந்த மீளச்சேர்க்கை அடைந்த டிஎன்ஏ துண்டங்களை நாங்கள் அந்த குறிப்பிட்ட இலக்கு அங்கிக்குள் அல்லது இலக்கு கலத்துக்குள் செலுத்த போகிறோம். அப்போது இங்கே எங்களுக்கு உட்புகுத்துவது கடினமாகின்ற போது எல்லா டிஎன்ஏ துண்டங்களும் உள்வாங்கப்படுவது சாத்தியமற்றது. எனவே அந்த சாத்தியத்தினை அதிகரிப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த டிஎன்ஏ பிரதிகளை அதாவது நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த இலக்கு நியூக்ளியோடைட் தொடரிகளின் எண்ணிக்கையை நாம் அதிகரிக்க வேண்டும். அப்ப பிரதிகளின் எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும், இது அவசியம். அப்ப பிரதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் அவசியம். அடுத்தது, விருப்புக்குரிய டிஎன்ஏ துண்டம் சிறியதாக இருப்பின் டிஎன்ஏ முளைவகை பெருக்கம் குளோனிங், ரைட். அப்ப இந்த விருப்புக்குரிய இதன் அளவு பருமன் சிறிதாக இருக்குமாயின், சிறிய அளவாக இருக்குமாயின் அதை நாங்கள் பெருக்க வேண்டும். அப்ப என்ன முளைவகை பெருக்கம் அல்லது குளோனிங் என அழைக்கப்படும் தொழில்நுட்பத்தினால் இன்விட்ரோ, இதுக்கான தமிழ் கண்ணாடி குழல் என்று சொல்றார்கள் பிள்ளைகள். உண்மையாக ஆய்வு கூடத்தில் செய்வதைத்தான் நாங்கள் இன்விட்ரோ என்று சொல்றோம், ரைட். இன்வைவோ என்றது வந்து அந்த குறிக்கப்பட்ட இடத்துல இயற்கையாக காணப்படுகின்ற இடத்துல வைத்து செய்கின்ற பொறிமுறைகளை நாங்கள் இன்வைவோ என்று சொல்லுவோம். இன்விட்ரோ என்று சொல்றது வந்து நாங்கள் ஆய்வு கூடத்துக்குள்ள வச்சு விளையாடுறோம். அப்ப விருப்புக்குரிய டிஎன்ஏ துண்டம் சிறியதாக இருப்பின் டிஎன்ஏ முளைவகை பெருக்கம் என அழைக்கப்படும் தொழில்நுட்பத்தினால் இன்விட்ரோ முறையில் கண்ணாடி குழலினுள் சரியான குளோசரி தமிழ் பெருக்கல் மேற்கொள்ளப்படுகிறது. பெருக்கல் மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப பெருக்கல் என்றால் என்ன, பிரதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. அடுத்து டிஎன்ஏ முளைவகை பெருக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இது நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தான் தொடரப்போகின்றோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன பார்த்தனாங்கள் என்றால், நாங்கள் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் ஆரம்ப சில படிகளை பார்த்தனாங்க. அப்ப கடந்த வகுப்புகளில் நாங்கள் என்னத்தை கலந்துரையாடினாங்கள் என்று பார்ப்போம். அப்ப முதல்ல நாங்கள் பார்த்தது டிஎன்ஏயை வேறாக்கல். அந்த டிஎன்ஏயை வேறாக்கலுக்கு முதல்ல டிஎன்ஏயை தனிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு அங்கியை எடுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு தொடரியை ஒரு குறிப்பிட்ட அங்கியிலே அவதானிக்கின்றோம். அந்த விருப்பத்துக்குரிய இயல்பை நாம் அந்த அங்கியிடமிருந்து இன்னொரு அங்கிக்கு மாற்றுவதற்காக யோசிக்கின்றோம். அவ்வாறு மாற்றுகின்றது போது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அந்த குறிப்பிட்ட அங்கியிடமிருந்து
அதாவது குறிப்பிட்ட அந்த விருப்பத்துக்குரிய இலக்கு தொடரை காணப்படுகின்ற அங்கியிடமிருந்து அந்த டிஎன்ஏ துண்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு குறிப்பிட்ட அங்கியிலிருந்து அந்த டிஎன்ஏ துண்டம் காணப்படுகின்ற அந்த டிஎன்ஏ நாங்கள் தனிமைப்படுத்த வேண்டும். அப்போ அதுக்கு அந்த அங்கியின் டிஎன்ஏக்களை முதல்ல தனிமைப்படுத்துவோம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அந்த அங்கியின் கலங்கள் எல்லாம் உடைச்சு அதுக்கு கருவுக்குள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏ நாங்கள் வெளியில் எடுக்குவோம். பாக்டீரியா கலமண்டா கரு இருக்காது, கலத்தை உடைச்சு அந்த அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ நாங்கள் தனிமைப்படுத்த வேண்டும். அந்த தனிமைப்படுத்துறதுக்குரிய தொழில்நுட்ப படிகளை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். சந்தர்ப்பம் வரும்போது நான் மீள அவற்றை சொல்லுவேன். அடுத்தது, டிஎன்ஏ தனிமைப்படுத்தின பிறகு நாங்கள் என்ன செய்யணும்டா, மட்டுப்படுத்தல் நொதியங்களை பாவித்து அந்த குறிப்பிட்ட நொதியங்களை வெட்ட வேண்டும். ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு படி எங்களுக்கு இருக்கு, ரைட்? அப்போ நாங்கள் அந்த படிக்கு போவோம். டிஎன்ஏ நாங்கள் தனிமைப்படுத்தி அதுக்கு பிறகு அந்த தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏ நாங்கள் துண்டு துண்டாக வெட்டுப்படுத்துகிறோம். அது எவ்வாறு நாம் செய்கிறோம் என்றால், நமக்கு தேவையான துண்டை பெறக்கூடிய வகையில் மட்டுப்படுத்தல் நொதியங்களை பாவித்து வெட்டுகின்றோம். அதுக்கு பிறகு மட்டுப்படுத்தல் நொதியங்களை பாவித்து வெட்டின பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், அக்ரோஸ் ஜெல் மின்னாயனம் மூலம் பருமன் அடிப்படையில் எங்களுக்கு தேவையான அந்த துண்டத்தை, இலக்கு தொடரிகளை கொண்ட துண்டத்தை, இலக்கு நியூக்ளியோடைட் தொடரிகளை கொண்ட துண்டத்தை நாம் மின்னாயனம் மூலம் வேறுபடுத்துகிறோம். இது அன்னளவான வேறாக்கும். அதற்கு பிறகு நாம் இன்று பார்த்தது சதர்ன் பிளாட்டிங் தொழில்நுட்பம் மூலம் டிஎன்ஏ ஆய்களை பயன்படுத்தி சரியாக எமக்கு தேவையான அந்த டிஎன்ஏ துண்டங்களை எவ்வாறு வேறு விரித்து அறிவது, அதாவது சரியான துண்டங்களை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வாறு. அப்போ இலக்கு துண்டங்களை நாங்கள் சரியாக பெறுவது பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு மீளச் சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்றால் என்னென்று பார்த்தோம். வெவ்வேறு தோற்றுவாய்களிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏக்களை நாங்கள் எவ்வாறு ஒன்றாக்கி குறிப்பிட்ட ஒரு அங்கியுள்ள கொண்டு சேர்க்க போகிறோம்ன்றதை பார்த்தோம். அடுத்து டிஎன்ஏ முளை வகை பெருக்கம் அல்லது குளோனிங் என்றதை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அப்போ மாணவர்களே, இன்று கற்றவற்றை நீங்கள் மீட்டிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.